அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ரெகுலர் வருமானமும் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம், ரிலேட்டிவ்லி சேஃபான அசட் கிளாஸும் கூட, அட் த சேம் டைம் ரொம்ப டேக்ஸ் எஃபிஷியண்ட்டான ஒரு அசட் கிளாஸு ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியான ஒரு அசட் கிளாஸ். இந்த அசட் கிளாஸ் மூலமாக நீங்கள் எப்படி உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஐடியாவை அல்லது டேக்ஸ் பிளானிங்கை பண்ணி உங்களுடைய ரெகுலர் இன்கம்மை ரிலேட்டிவ்லி சேஃபாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். நான் பேச போகிற அசட் கிளாஸ் டெப்ட் ஃபண்டு. டெப்ட் ஃபண்டில் நிறையா கேட்டகரி இருக்குது. ஓவராலாக ஆவரேஜாக 6 to 8% ஜென்ரலாக ரிட்டர்ன் கிடைக்கும். அகைன் இருக்கிற கேட்டகரியில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த கேட்டகரிஸை பொறுத்து சேஃப்டி அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் லெவலை அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்னும் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த டெப்ட் ஃபண்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்காதுங்க. அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அளவுக்கு இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டெப்ட் ஃபண்டில் இருக்காது. டெப்ட் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் டெப்ட் ஃபண்டில் உள்ள பல கேட்டகரிஸில் உள்ள எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அல்லது அதே கேட்டகரியில் வேறு ஃபண்ட் ஹவுசஸ் என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸிட் லோடையும் பார்க்கணும். இதை செக் பண்ணிட்டு தான் அந்த டெப்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணணும். ஆவரேஜாக 6 to 8% இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எப்படி இது நடக்கும் அப்படின்னா, எஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு HDFC பேங்க்கு, SBI பேங்க்கு, அந்த எஃப்டி போடுறீங்கல்ல, நீங்கள் எஃப்டிக்கு பதிலாக டெப்ட் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். எந்த மாதிரி சூழ்நிலைகளில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த எஃப்டியில் கிடைக்கிற அதே ரிட்டர்ன் அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்னும் நீங்கள் எடுக்க முடியும் இந்த டெப்ட் ஃபண்டில். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் என்ன நடக்கும் அப்படின்னா எஃப்டி ரிட்டர்னோட ஒரு 6% உங்களுக்கு கம்மியாக கிடைக்கலாம். எஃப்டியில் 7% கிடைக்குதுன்னா இது 6% கொடுக்கலாம். அந்த எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர் எப்படியா இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபீஸை எடுக்கிறதுனாலையும் ப்ளஸ் அவர் பல பாண்டில் தான் முதலீடு பண்ணுவார். சரிங்களா? அந்த பாண்டுன்னு நான் சொல்கிறது ஒரு நாள் பாண்டு கூட நான் பாண்டுன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? அதை டி பில்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது 3 மாதத்தில் இருக்கிறத டி பில்ஸ்ன்னு சொல்லலாம். இப்படி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நான் டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஓவர் வியூவை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரிட்டர்னுங்கிறது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் ஒரு 6 to 8% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 7%ங்கிறது உங்களுடைய எஃப்டி ரேட்டுன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. எஃப்டி ரேட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கில் 9% கொடுக்குறாங்க, நான் அங்கே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸை கொண்டு வராதிங்க. நார்மல் எஃப்டி ரேட்டு SBI, HDFC இந்த மாதிரி பேங்க்கில் எஃப்டி ரேட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதே ரேஞ்சு கிடைக்கும் டெப்ட் ஃபண்டில். அதுதான் புரிதல். அந்த டெப்ட் ஃபண்டில் இருக்கிற கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு சேஃப்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் எஃப்டி ரிட்டர்னை விட கம்மியாக கிடைக்கும். சேஃப்டி வேணாம், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா எஃப்டி ரிட்டர்னை விட அதிகமாக கிடைக்கும். அந்த ரேஞ்சு அந்த நீடில் நீங்கள் சேஃப்டியை நோக்கி போக போக எஃப்டியோடைய ரிட்டர்னை அளவுக்கு வரும், அதை விட கம்மியாகவும் போகும். சேஃப்டியை விட்டு நீங்கள் கொஞ்சம் மாட்ரேட்டாக ரிஸ்க் எடுக்கும் பொழுது எஃப்டியை விட்டு நீடில் தாண்டி போகும். அகைன் அந்த ரேஞ்சு நீங்கள் ஈக்விட்டியில் எதிர்பார்க்குற மாதிரி 12% ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்க முடியாது, புரியுதுங்களா? 6 to 8% இன்னைக்கு இருக்கிற RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரகாரம், புரியுதுங்களா? அந்த ரேட் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோல கொரோனால என்ன நடந்துச்சு அப்படின்னா எஃப்டி ரேட் உங்களுக்கு 4.5% கொடுத்தாங்க, சரிங்களா? ஆனா டெப்ட் ஃபண்ட் பெரும்பாலான ஃபண்டுகள் எதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த வருஷத்துல ரிட்டர்ன் கொடுக்கல. டைனமிக் பாண்ட் ஃபண்ட் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கல. அகைன் லிக்விட் ஃபண்ட் எல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கும், புரியுதுங்களா? ஸோ அகைன் நீங்க எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் எல்லா ஃபண்டையும் பற்றி உங்களுக்கு விளக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, யாருக்கு இந்த டெப்ட் ஃபண்டு உதவும்? எல்லாத்துக்கும் உதவும். நம்ம எல்லாத்துக்கும் டெப்ட் ஃபண்டு ரொம்ப உதவும். காரணம் என்னென்னா, டெப்ட் ஃபண்டில் ஒரு டேக்ஸ் பிளானிங் சூட்சமம் இருக்குது. டெப்ட் ஃபண்டில் இருந்து வர்ற ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்
டேக்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணப்படும். அப்படின்னா உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் தான் வந்து உங்களுக்கு டாக்ஸேஷன். கிட்டத்தட்ட எஃப்டி அளவுக்கு சேஃப்டியும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, என்னதான் டெப்ட் ஃபண்டை நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸ்பர்ட், அந்த ஃபண்டு புரியுதுங்களா, டெப்ட் ஃபண்டினுடைய எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி. 2. மூணாவது வந்து அந்த ஃபண்டு மேனேஜர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவார். புரியுதுங்களா, டைவர்சிஃபிகேஷன் உள்ள போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்கும். ஏதோ 1-2 ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஸ்லைட்டாக தான் குறையும். புரியுதுங்களா, அந்த ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் ஓவராலாக நீங்கள் வந்து ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் டேக்ஸ் பிளானிங்கில் வந்து வரும்பொழுது உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டு அப்படிங்கிறதுனால என்ன பெனிஃபிட் தரமா இருக்கு? சூப்பரான பெனிஃபிட் இருக்கு. டேக்ஸ் பிளானிங்கை பற்றி தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க. ஸோ உங்களுக்கு டெப்ட் ஃபண்டிலிருந்து வர்ற ப்ராஃபிட்டுங்கிறது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் மட்டுமே தான் வந்து டாக்ஸேஷன், டேக்ஸ் கால்குலேட் பண்ணி அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற நபராக இருந்தால், நீங்கள் டெப்ட் ஃபண்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இந்த காசை வந்து எடுக்காத மாதிரி பார்த்துக்கங்க. ஒருவேளை நீங்கள் ஐடி மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஜாப் லாஸ் ஏற்பட்டு அந்த சமயத்தில் உங்களுக்கு வேற எதுவும் இன்கம் இல்லை அந்த ஃபினான்சியல் இயர்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதிலிருந்து வர்ற ப்ராஃபிட்டை மொத்தமாக எடுத்தாலும் அந்த வருஷத்தில் 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது. பார்த்தீங்களா, முன்னாடி 7 லட்சம் இருந்துச்சு நீங்கள் நியூ ரெஜிமில் இருந்தால், இப்போ 12 லட்சம். அப்போ வந்து உங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கலாம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியட் வரைக்கும். புரியுதுங்களா, சப்போஸ் நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டீங்க, சரிங்களா, அது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். வருஷத்துக்கு வந்து 6% 7% அப்படின்னு சொல்லிட்டு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் என்னைக்கு விற்று வெளியில் எடுக்கிறீங்களோ அந்த ஃபினான்சியல் இயரில் தான் டேக்ஸ் கட்டணும். ஸோ பேசிக்காக நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸை போஸ்ட்போன் பண்ணுறீங்க. அற்புதமாக போஸ்ட்போன் பண்ணுறீங்க. ஆனால் எஃப்டிலே வந்து நான் போஸ்ட்போன் பண்ணலாமே 5 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் எஃப்டியில் 5 வருஷம் எஃப்டி போட்டாலும் உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய எஃப்டி காசு வந்துடும். நீங்கள் அந்த வருஷம் டேக்ஸ் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அது கிடையாது. டேக்ஸ்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு எஃப்டியோடைய இன்ட்ரெஸ்ட் வரும்ல. உதாரணமாக 10 லட்சம் எஃப்டியில் போட்டிருக்கீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அதை க்ரோத் ஆப்ஷன்லேயே போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா 10 லட்சத்தை இன்னைக்கு போட்டிருக்கீங்க, 5 வருஷம் கழித்து எனக்கு அசலையும் வட்டியையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எஃப்டி டைப்பு எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, 5 வருஷம் கழித்து நீங்கள் வர்ற அந்த வட்டி காசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டி காசுக்கு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அந்த வருஷத்தில் என்ன இருக்குதோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது தவறான விஷயம். இந்த 5 வருஷம் கழித்து வரப்போகிற வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வருஷம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து அக்ரூ ஆயிருக்குன்னா, இப்போ 10 லட்சம் போட்டிருக்கீங்க, ஒரு வருஷம் முடிவில் உங்களுக்கு வந்து எந்தவித அசலோ வட்டியோ காசோ வந்திருக்காது. ஆனால் அந்த பேங்க்குனால வந்து ஈஸியாக சொல்ல முடியும், ஒரு வருஷம் முடிவில் வந்து இப்போ 8% வட்டினா 10 லட்சத்துக்கு 8% அப்படின்னா 80,000. அப்போ ஒரு வருஷம் முடிவில் இந்த 80,000ங்கிறது உங்கள் காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரலைனாலும் இந்த 80,000த்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இதுதான் எஃப்டியோடைய ரூலு. ப்ளஸ் இந்த எஃப்டியில் வந்து இன்னொரு ஃப்ளாவும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 80,000த்துக்கு வந்து நீங்கள் மொதல் வருஷம் வந்து எப்படி இன்கம் டேக்ஸ் கட்டணும், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி 12 லட்சம் இருக்கும், சரிங்களா. அப்போது இந்த 80,000ங்கிறது அந்த 12 லட்சத்துக்கு மேலே போய் உட்காரும். அதுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் உங்களுடைய சம்பளம் 13,000 போயிடும், அதுக்கு மேலே இது வந்து 80,000 உட்காரும். ஸோ இன்டைரக்டாக 5 வருஷம் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் வந்து உங்களுடைய வட்டி பர்சன்டேஜ் வந்து 8%ங்கிறது ஃபிக்ஸ்டு. ஆனால் வந்து வட்டி அதிகமாக வரலைனாலும் உங்களுடைய இன்கம் கூடுறதுனால நீங்கள் வந்து டேக்ஸ் அதிகமாக கட்டுற மாதிரி சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீங்க. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கான்னு தெரில. பட் அகைன் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நான் பேசுகிறது என்னுடைய புரிதல். ஐ எம் நாட் அ டேக்ஸ் எக்ஸ்பர்ட். பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸை கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை. இதை ஆடிட்டர்கிட்டையோ அல்லது வந்து மறுபடியும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நல்ல நாலேஜபிள் பர்சன்ட்டையோ கிராஸ் செக் பண்ணிவிட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து டெப்ட் ஃபண்டில் வந்து நீங்கள் டேக்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. எஃப்டியில் வந்து நான் சொன்ன லாவும் கரெக்டு தான். இப்போ நான் பேசினேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் பேசுனதெல்லாம் கரெக்டு தான். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயங்களை வந்து டபுள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. நாளைக்கு வந்து நான் சொன்னதில் ஏதோ ஒரு தவறாக இருக்குது, இந்த மாதிரி கிடையாது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா. ஆனால் என்னுடைய புரிதல் அடிப்படையில் இதுதான் மிகச்சரியான
வழி. நீங்கள் வந்து உங்களுடைய டேக்ஸை வந்து எஃப்டியில் போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் கட்டியே ஆகணும், கவர்மெண்ட் காசு கேட்டே ஆகும், நோட்டீஸ் சென்ட் பண்ணியே ஆகும். எஃப்டியெல்லாம் வந்து ரொம்ப வந்து டைட்டாக வந்து மானிட்டர் பண்ணப்படுகின்ற ஒரு ஏரியா, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த 10 லட்சத்தை கொண்டு போய் டெப்ட் ஃபண்டில் போட்டுடுறீங்க. எஃப்டி அளவுக்கு ரிட்டர்னு அல்லது அதை விட அதிகமாக தான் கொஞ்சம் ரிட்டர்ன் வரும் அந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது. ஏன்னா உங்களுடைய நீடு வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிற பட்சத்தில் லாங் டியூரேஷன் அல்லது டைனமிக் பாண்ட் ஃபண்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வந்து எடுக்கும் பொழுது எஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ஃபண்டு மேனேஜர் கரெக்டான டெசிஷனை எடுத்தார், ரியல் எக்ஸ்பர்டிசத்தை வந்து அப்ளை பண்ணியிருந்தார் அப்படின்னா. மெஜாரிட்டி ஆஃப் த குட் டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸு அல்லது லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த 7% விட அதிகமாக தான் கொடுப்பாங்க. 7.5% ஈஸியாகவே கொடுத்துருவாங்க, புரியுதுங்களா? ஒஸ்ட் கேஸில் தான் வந்து, அதாவது என்னென்னா, ஒரு ஃபண்டு கேட்டகரி இருக்குன்னா அதில் வந்து 20 ஃபண்டு இருக்கும், அதில் வந்து ஒரு 10-12 ஃபண்டு நல்லாவே வந்து 7.5% கொடுத்துரும், புரியுதுங்களா? இப்போ கோட்டக், HDFC இந்த மாதிரி வந்து SBI இந்த மாதிரி பெரிய பெரிய ரெப்யூட்டட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் உள்ளே போகும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் விட கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும், புரியுதுங்களா? ஒஸ்ட்டாக வந்து போயிடாது. நீங்கள் ஒருவேளை தப்பான ஃபண்டை வந்து சூஸ் பண்ணும் பொழுது, அந்த கேட்டகரியிலே இருக்கிற பாட்டமில் இருக்கிற பர்ஃபார்மிங் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது தான் இந்த சொல்கிற எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸ். பட் இன் நார்மல் கேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி லாங் டியூரேஷனில் வந்து உங்களுக்கு காசு தேவையில்லை, டேக்ஸை வந்து போஸ்ட்பான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லாங் டியூரேஷன் டைனமிக் பாண்ட் ஃபண்டெல்லாம் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து 7 to 8% வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சைக்கிள் RBI சைக்கிள் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சப்போஸ் வந்து RBIயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளே மாறி போச்சு, அதாவது என்னென்னா இப்போ 6% இருக்கிறது வந்து 4%, 3% அப்படின்னு நம்மளுடைய இந்தியாவுடைய ஜென்ரேஷனே மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1990லாம் பார்த்தீங்கன்னா 17% எப்படி ரிட்டர்ன் இருந்துச்சு, புரியுதுங்களா? அந்த கான்செப்ட்லாம் இப்போ கிடையாது. நமக்கு புரிஞ்சது 8%ங்கிறது இப்போ நார்மல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு 7 வருஷம் கழிச்சு 6%, 5%ங்கிறது நார்மல் ஆகும் பொழுது இந்த டெப்ட் ஃபண்டெல்லாம் வந்து அந்த வருஷங்களில் வந்து அதை விட ஒரு 1% அதிகமாக 4% இருந்துச்சுன்னா இது ஒரு 5% கொடுக்கும், புரியுதுங்களா? எப்பவுமே அந்த எஃப்டிக்கு ஈக்குவலண்டா அந்த மாதிரி வந்து கிடைக்கும் இன் ஜெனரல் கேசஸ்ல அப்படிங்கிறத பொறுத்து அப்படி புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அதை தான் நான் வந்து சொல்ல வருகிறேன் நண்பர்களே. நான் திருப்பி சொல்லிடுறேன், டெப்ட் ஃபண்டில் நீங்கள் காசை போட்டுட்டு சப்போஸ் வந்து இடையில எடுத்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அல்லது தொழிலில் வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்திருக்குன்னா அந்த வருமானத்தோட இது ஆட் செய்யப்பட்டு உங்களுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ நல்லா உறுதி செஞ்சுக்கிட்டு அந்த காசை வந்து டெப்ட் ஃபண்டில் போடுங்க, அதை அப்படியே போட்டுகிட்டே விட்டுருங்க, சரிங்களா? அது பாட்டுக்கு இருக்கும், சேஃப் தான். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்து ஃபண்டு மேனேஜர் கொடுக்கறதுனால அவர் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ண ட்ரை பண்ணுவார். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஈக்விட்டி அளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸிட் லோடு வந்து ஆனால் இருக்கும், அது எவ்வளோ மாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த டெப்ட் ஃபண்ட்லேயே சில கேட்டகரிஸ் இருக்குது. என்னன்னா இப்போ காசை வந்து டிவிடெண்ட் மாதிரி மாதம் அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை குவார்டர்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குற ஆப்ஷனை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் காசு நீங்கள் வாங்குறீங்க, டெப்ட் ஃபண்டில் காசை போட்டுட்டு ஏதோ ஒரு இன்கம் அதுலேருந்து ஃபண்டிலேருந்து நீங்கள் டிவிடெண்ட் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டி தான் ஆகணும், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே அந்த டெப்ட் ஃபண்ட்லையுமே க்ரோத் ஆப்ஷன், ஈக்விட்டியில் எப்படி க்ரோத் ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எந்தவித டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அல்லது நீங்கள் எந்தவித அந்த வருமானமும் அந்த டெப்ட் ஃபண்டிலிருந்து எடுக்காத மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே டைரக்ட்டு அந்த வார்த்தை இருக்கணும், ப்ளஸ் க்ரோத்து, இது ரெண்டையும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதில் காசை போட்டுட்டு உங்களுக்கு சம்பளம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த காசை தொடக்கூடாது, போஸ்ட்போன் பண்ணிட்டே போகணும் 60 வயசு வரைக்கும், புரியுதுங்களா? 60 வயசுக்கு மேலே இந்த காசை வந்து நீங்கள் 12 லட்சம் ப்ராஃபிட், வருஷம் 12 லட்சம் ப்ராஃபிட். நீங்கள் போட்டது 10 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் 10,000 யூனிட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் விட்ரா பண்ணும் பொழுது அந்த 10,000 யூனிட்டோடைய பிரின்சிபல் ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படி விட்ரா பண்ணுவீங்க. உங்களுடைய பிரின்சிபல் காசையும் விட்ரா பண்ணுவீங்க, ப்ளஸ் வந்து ப்ராஃபிட்டையும் விட்ரா பண்ணுவீங்க. நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரிபேட் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் வந்து 18 லட்சம் 20 லட்சம் எடுப்பீங்க. அதில் வந்து 8 லட்சங்கிறது உங்களுடைய பிரின்சிபல், மிச்சம் 12 லட்சம் தான் உங்களுடைய அந்த ப்ராஃபிட்டு. அந்த 12 லட்சம் ப்ராஃபிட்டுக்கு நோ டேக்ஸ், புரியுதுங்களா? இந்த 12 லட்சம் லிமிட்டுங்கிறது நீங்கள் 60 வயசு வரும்போது இன்னும் வந்து கூட்டி இருக்கலாம், புரியுதுங்களா? இந்த கேஸு தான் வந்து டெப்ட் ஃபண்டுக்கு. எஃப்டியில் அப்படி கிடையாது. நீங்கள் மாதம் நீங்கள் எனக்கு வட்டி கொடுன்னு கேட்டாலும் சரி, இல்லை 5 வருஷம் கழித்து மொத்தமாக கொடுன்னு கேட்டாலும் சரி, உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும். இதுதான் வந்து எஃப்டியினுடைய லா. இப்போது டெப்ட் ஃபண்டில் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அதில்
என்ன மாதிரி ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பற்றி நான் சொல்லிட்டேன். கோவிடில் வந்து இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ்லாம் பெருசாக பெர்ஃபார்ம் இல்லை. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸுங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னா வந்து நடந்துருச்சு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து நடந்துச்சுன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, உங்களுக்கு 3% வந்து வட்டி அந்த வருஷத்துக்கு மிஸ் ஆகும். ஆனால் வந்து பின்னாடி வந்து அதை கேட்சப் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டெப்ட் ஃபண்டில் என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உள்ளே போய் பார்க்கறது மூலமாகவும், எக்ஸிட் லோடு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது மூலமாகவும், அந்த உள்ளே வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோவில் என்ன மாதிரி ரேட்டிங் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது மூலமாகவும், சப்போஸ் BBB இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த டெப்ட் ஃபண்டில் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ கேட்டகரியாக இருக்கும். சரிங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில்டாக போயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாகவே வந்து ஒரு ஷார்ட் டேர்மு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எஃப்டியை விட கம்மியான ரிட்டர்ன் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு சேஃப்டி ஜாஸ்தி. எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் மீடியம் டியூரேஷன், லாங் டியூரேஷன், டைனமிக் பாண்ட் ஃபண்டு போவீங்க. ஆனால் இந்த ஃபண்டுலலாம் காசு போட்டுட்டு உங்களுடைய அசம்ஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் லாங் டேர்மில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் லாங் டியூரேஷனும் மீடியம் டியூரேஷனும் அல்லது நீங்கள் இந்த டைனமிக் பாண்ட் ஃபண்டும் போகிறீங்க. சரிங்களா, அப்போ வந்து எஃப்டியை விட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் இந்த கேட்டகரிலையுமே என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோவில் பாண்ட் வச்சுருக்கிறாங்க, என்ன ரிஸ்க்கு இருக்குது, கிறிசல் என்ன ரேட்டிங் உள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது மூலமாக உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் பேசுகிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை கேட்டுக்கங்க, உங்களுக்கு பின்னாடி புரிய வரும். சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்மளுடைய RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி வந்து யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து INR வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது தானே. 2005லலாம் 40 ரூபா 45 ரூபா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் இன்னும் கம்மியாக இருந்துச்சு, 11 ரூபாலாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ 80 ரூபா. எப்படி வந்து நம்மளுடைய ருப்பி வந்து மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுதோ, இந்த குறைஞ்சிக்கிட்டே போகிறது வந்து எதுக்காகனா வந்து நம்மளுடைய கரன்சியை டீவேல்யூம் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு நல்லது அப்படிங்கிற கான்செப்டும் இருக்குது. ஏன்னா வந்து மற்ற நாடுகளோட நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் இப்படி போயிட்டுருக்கு. இந்த USD INR கூட திரும்பலாம். இப்போ ஒருவேளை வந்து கச்சா எண்ணெயே தேவையில்லை, எல்லாமே EV வெஹிக்கிளு, கோல்டே நம்ம இம்போர்ட் பண்ணலை, இந்தியாவில் இருக்கிற கோல்டே திருப்பி வந்து RBI வாங்குது, இந்த மாதிரிலாம் சூப்பரான ஸ்கீமு, நம்மளுடைய ஒளிமயமான எதிர்காலம் மாறி நம்மளும் யூஎஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக வந்து மாறிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய INR வந்து அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா, அந்த ட்ரெண்டு கூட நடக்கலாம். இப்போது அதே ட்ரெண்டில் வந்து RBIயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அதிகமாக இருந்துச்சு. 17, 14, 17 இருந்து 10, 12 அந்த மாதிரி இருந்து மறுபடியும் வந்து 9, 8, திருப்பி 10, 11 போயிட்டு திருப்பி 8, 9 வந்து இப்போ 7, 6ன்னு வருது. ஸோ போக போக வந்து இன்னமும் குறையும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபீலிங். ஏன்னா நம்ம டெவலப்பிங்லேருந்து டெவலப்டை நோக்கி போகிறோம். இது ஒரு 30 வருஷம் ஆகும். சரிங்களா, இப்போது இந்த 30 வருஷத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு 4%, 5% தான் FD ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா சில டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்கிறாங்க, சூப்பரான ஃபண்ட்ஸு, நிவேஷ் லக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பான் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா 2045, 2050 மெச்சூர் ஆகக்கூடிய கிறிசில் AAA அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து 7.5, 8% இப்போவே லாக் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபண்டுகள்லாம் வந்து என்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ போய் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய NAV வந்து கூடும். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இது வந்து இந்த பார்ட் 1ல் நீங்கள் ரெகுலர் வருமானத்தையும் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் குறைச்சி ரிலேட்டிவ்லி சேஃபாக, ரிலேட்டிவ்லி ரிஸ்க்கு கம்மியாக நீங்கள் டெப்ட் ஃபண்டில் முதலீடு பண்ணி எப்போ ரெகுலர் வருமானம் தேவையோ அப்போ நீங்கள் இதிலேருந்து உடச்சி யூனிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இது ஓவர் வியூ. இது பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வியூ, அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு வியூ வந்து நல்லா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதனுடைய பார்ட் 2ல் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது, அதனுடைய பெனிஃபிட் என்ன, எவ்வளவு பீரியடுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு கேட்டகரி ஆஃப் டெப்ட் ஃபண்ட்ஸை பற்றி நான் பார்ட் 2ல் பேசுகிறேன். இந்த வியூ வந்து நல்லா போச்சு அப்படின்னா. நன்றி நண்பர்களே, வணக்கம்.